வணக்கம். இனி வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தாயுமானவர் திட்டத்தை பார்த்தீங்கன்னால் இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. தராசு உள்ளிட்ட பொருட்கள் எடுத்து அங்கே எடை போட்டு இந்த பொருட்களானது வயதானவர்களுக்கும் அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. 30,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தாய்மானவர் திட்டம் இன்று தொடக்கம் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், நம்முடைய திராவிடர் மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டம் உருவாகி இருக்கிற தாய்மானவர் திட்டம். இது கூட்டுறவுத்துறை சார்புள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகின்ற திட்டமாகும். தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி அரசோட சேவைகளை மக்களே வீடுகளுக்கு தேடி சென்று கொடுக்கிறது. இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி. ஒரு திட்டத்தை திராவிட மாடல் அரசு அறிவிக்கிறது. நாம நினைக்கிறது இல்ல, அந்த திட்டத்தோட பயன் கடக்கோடி மனிதனையும் சென்று சேர்ந்து கண்காணிக்கிறதை கடமையாக உணர்கிறேன் என்றும் தற்பொழுது இந்த பதிவின் மூலம் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் 60 வயதிற்கும் மேற்பட்ட அந்த பார்த்தோமேனால் முதியவர்களுக்கு இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. அவர்களுக்கு பார்த்தோமேனால் வீடுகளில் துணை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுடைய பார்த்தோமேனால் ரேஷன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதால் அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது என்ற கருத்தை மையமாக வைத்து தற்பொழுது தாய்மானவர் திட்டமானது இன்று தொடங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடுகளுக்கே சென்று பொருட்கள் வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பல்வேறு புதிய திட்டங்களும் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது முதல்வரின் தாயுமானவர் திட்டமானது இன்றைய தினம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தற்பொழுது துவங்கி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.